திருமதி ஒளிப்பதிவாளர் செல்வா திருமதி ரமேஷ். வந்துக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். மேடையில் அமர்ந்துக்கொண்டு இருக்கிற ஜாம்பவான்கள், நான் பெரிய பெரிய ஆளுங்க, என்னுடைய வயசுக்கு மீறினவங்கலாம் இருக்காங்க, எனக்கு பேரும் தெரியல, அவர்களெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு அந்த அன்பு செல்வன் சார் வந்து அந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் இதில் ரொம்ப பிடிக்கும் வர சார் எனக்கு. ஏன்னா அவர் சிறுபட தயாரிப்பாக ரொம்ப ஊக்குவிக்கிறார். நானும் கண்ணன் கேஜி கண்ணன் சார் வந்து ஒரு பெரிய ஃபில்லர் அவர், நான் ஒரு சின்ன தூண். அதில் அவர் நல்ல நீண்ட நண்பர், தொழில் ரீதியாக நாங்கள் நண்பர்கள். நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நம்ம இந்த சின்ன சின்ன டைரக்டர்களுக்கெல்லாம் நம்ம வந்து படம் வாய்ப்பு கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் அப்படின்னாங்க. அப்போ வருஷப்படுத்தினேன். ஆனால் சார் படத்தில், ஜோதி சார் படத்தில் ஒரு சீன் கொடுத்தார், அதான் சொன்னாங்களே அண்ணாமலையார், அதுன்னு அது பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சார் தான் அது பண்ணுறதா இருந்தது, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்தது. அது எப்போ சார் நம்ம பூஜை போட்டு, ஆமாம், அது ஏவிஎம்மில் போட்டாங்க, அப்புறம் இங்கேயும் போட்டாங்க. அது அப்புறம் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் கேஜி சார் நம்ம ஃப்ரெண்டு சார் இருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு மீட்டிங் கொடுத்தோம். கதை கேட்டாங்க, சார் பண்ணுவோம் சார், நம்ம சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அது கேஜி சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு என்னுடைய பேச்சை கேட்டு இது உள்ளே இறங்கியிருக்காரு. இப்போ நானும் அவருக்கு ஒரு துணையாக இருப்பேன் எப்போவுமே. அது ஒன்று சார். அதுமாதிரி இது தொடர்ந்து இந்த கேஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சிறு டைரக்டர்களுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கண்டினியூவாக இன்னும் ஒரு 3-4 படம் வந்து பண்ண போகிறோம். அதெல்லாம் கதை கேட்டிருக்கிறோம், கண்டினியூவாக பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கிடைக்கிறது குதிரை கொம்பு, எனக்கும் தெரியும். சின்ன சின்ன டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுவும் எனக்கு தெரியும் சார். அதனால் இந்த எங்களை வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்க. லாஸ்ட்டு கூட இந்த அறியாத பசங்க படத்தில் வந்து சார் ரகு சார் வந்து, ரகு சார் அங்கே இருக்காங்க உங்களுக்கு, பெரிய டைரக்டர் இருந்தாங்களா, ரஜினி சார், முத்துராமன் சார் ஐயா பேச பேச மாலையை வச்சுக்கிட்டு சார் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் பேசினாங்க. ஏன்னா அவர் சொல்லும்போது அதில் நானும் ரொம்ப மனசு பாதிச்சது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக பேசினார். அவர் நிறைய கதைகள் சொன்னார். டைரக்டர்களுக்கும் ஒரு 5 இதுதான் சொன்னார். உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், எல்லாத்தையும் அது ஒரு 5 இது சொன்னார், மறந்துட்டேன். அது மாதிரி சின்ன சின்ன டைரக்டருக்கு வந்து கரெக்டாக எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு 3-4 படம் கண்டினியூ நாங்கள் பேசி வச்சுருக்கோம். இந்த கேஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னும் எங்களால் பெரிய ப்ரொடியூசர் பண்ண முடியும், ஆனால் சின்ன டைரக்டர்களுக்கு உருவாக்குறது பண்ணுறதுக்காக நாங்கள் இதில் இருக்கோம் சார். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். नक्षत्रम भवति चित्रम वा येन कर्माः येदच्च मे दच्चमृति मल्लिकेश्वर स्वामी प्रसादेन सर्वाभीष्ट बलचित्रस्तु सकल कार्ये आनुकूल्यता सिद्ध्यस्तु सकल संतोषकरणमिस्तु सर्व व्याधि निवारणमिस्तु सर्व कष्ट निवारणमिस्तु सर्व सृष्टि निवारण. திரை நட்சத்திரம் முத்துக்கால்.
அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களும் சகோதரர்களுக்கும் வணக்கம். ராசியான மாப்பிள்ளை பேரே ரொம்ப ராசியாக இருக்குது. மேலும் வந்துட்டு இது ரொம்ப 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 பெரிய ராசியான ஒரு படமாக ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்குமே ஒரு பெரிய லாபகரமான படமாக அமையுன்றதில் ரொம்ப ரொம்ப ஒரு உறுதியோடு இருக்கேன் நான். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டைரக்டர் அண்ட் என்டையர் டீம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது. கண்டிப்பாக இது வேறு பெரிய லெவலில் இது வந்துட்டு ரீச் ஆகும். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு மிகவும் நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். இதோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேசக்கூடிய நிலையில் நான் இல்லை. உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஆனால் வரேன்னு சொன்னதுனால வந்துட்டேன். இங்கே டைட்டிலை பற்றி எல்லோரும் பேசுனீங்க. இந்த போர்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். முதல்ல ஒரு வரி இருக்கு, அதை மறக்க முடியுமா? அது என்னன்னு பல பேருக்கு தெரியாதுல்ல. எந்த படத்தில் இருக்கிற எந்த பாட்டு அது? எந்த பாட்டு? அப்ப ராசியான மாப்பிள்ளைக்கு மேல இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். நாங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் இதய தெய்வம், என்னுடைய வாழ்க்கைக்கு காரணமா அத்திவாரமா இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள். டைரக்டர் ரொம்ப கெட்டிக்காரர். அதனாலதான் எம்ஜிஆரை தூக்கி ராசிக்கு மேலே போட்டார். இந்த ராசி எல்லாத்தையும் தாண்டினவர் தான் எம்ஜிஆர். இந்த டைட்டிலை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆர் செய்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். முதல் படம் எனக்கு கொடுத்தாரு, அது புதிய பூமி, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அந்த பாட்டு இருக்கிற படம். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட மாட்டாருன்னு நினச்சேன். படம் நல்லா ஓடிச்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ரொம்ப பிஸின்னா நம்ப மாட்டீங்க, 17 வயசில் நான் எம்ஜிஆருக்கு படம் எழுதினேன். முதல் படம் புதிய பூமி, அடுத்த படம் சிவாஜிக்கு எங்க மாமா, அடுத்த படம் தங்கைக்காக, அடுத்த படம் ரவிச்சந்திரனுக்கு நாளும் தெரிந்தவன். இப்படி பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ப மாட்டீங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், பச்சைபாஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். அங்கே லெக்சரரை பார்த்து அவரோட பேசணும்னு சொன்னார். அவர் நீங்கள் யார் ஏதோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இல்லைங்க, அது நான் இல்லை அப்படின்னு. இப்போ கேலரியில் மேலே பார்த்தாரு காலேஜில். அங்கே ஒரு கை இப்படி கர்ச்சிஃபை வீசிக்கிட்டு இருக்கு. அது நான் தான். படுத்துட்டேன். லாஸ்ட் பெஞ்சில் படுத்துருந்தா தெரியாது, காலேஜுக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் படுத்திருந்தேன். ராத்திரி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுனால தூக்கம் வந்துச்சு. கிளாஸில் படுத்திருக்கேன். கர்ச்சிஃபை எடுத்து இப்படி வீசிக்கிட்டு இருக்கேன். இந்த கையும் கர்ச்சிஃபும் கீழே இருக்கிற ப்ரொஃபஸருக்கு தெரியுது, ஆனால் நான் படுத்திருக்கிறது தெரியலை. அவனை எழுப்பிட்டு கூட்டிட்டான். அவர் சொன்ன வார்த்தை, "We can't afford to have a fan for you, man" அப்படின்னார். "That is why I am doing this, sir" அப்படின்னார். அது பச்சைபாஸ் காலேஜ். அதனால் அவங்களும் அப்படி தான் பேசுவாங்க, நாங்களும் அப்படி தான் பேசுவோம். சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், திடீர்னு தூக்கத்தில் இருந்தவனே எழுப்பி கூப்பிட்டு, "என்ன, உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு." திரும்பி பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. வெளியே வந்தேன். அவர் சொன்னார், "உங்ககிட்ட கதை இருக்குன்னு எம்ஜிஆர் வாங்கிட்டு வர சொன்னார்." என்னங்க அது? நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. வந்திருந்தது கோவை செழியன். அவர் கேட்டார், "என்ன தெரியுமா உங்களுக்குன்னு?" "தெரியும்."
எப்படி? நீங்கள் கோவைச்செழியன் தானே நான் சொன்னேன். ஆமாம். எங்கே பார்த்துருக்கீங்க? காஞ்சியில் நான் அண்ணா வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அங்கே வந்தீங்க, நான் பார்த்தேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த சின்ன வயசுலேயே அண்ணா பழக்கம், அங்கே வந்த கோவைச்செழியன் தெரியும். அந்த கோவைச்செழியன் பச்சைபாஸ் காலேஜுக்கு வந்திருக்காரு. எங்கிட்ட கதை வாங்க சொல்லி எம்ஜிஆர் அனுப்பிச்சிருக்காரு. 2வது படம் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சிட்டு நான் வேறு வேலையெல்லாம் போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் உடனே ஓடி போனேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே, என்ன சார் திடீர்னு காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? இல்லை, நீ இன்னொரு படம் என்னோடய வேலை செய்யணும்னு நினச்சல. அதான். சரிங்க, கதை கொடுத்துட்றேன். எவ்வளோ நாளா? 3 நாள். முன்னே அதே தான். புதிய பூமி கேட்டபோது 3 நாள். 3வது நாள் கதையை கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது ஓகே ஆச்சு. அதே மாதிரி இந்த தடவையே நான் 3 நாள்னு சொன்னேன். 3 நாள் கழித்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். கொண்டு போய் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார்ல பவுண்ட் நோட் புக், அப்போவே நான் அப்படி தான் எழுதுவேன். எழுதினா இவ்வளோ எழுதிடுவேன். எழுதி அதை ஃபைலாக போட்டு, ஏன் அந்த பழக்கம் வந்ததுங்கிறதுக்கு சொல்கிறேன், ஒரு காரணம் சொல்கிறேன். இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறதுக்காக பேசலை. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வயது 80 ஆச்சு. அதனால் இனிமேல் என்னை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் அவர், நான் பவுண்ட் நோட் புக் எழுதி கொண்டு போய் ஃபைலை கொடுத்துட்டேன். ஃபைலை பார்த்தாரு. பேனா இருக்கா கொடு. ஒன்றும் புரியலை எனக்கு. பேனா எடுத்து கொடுத்தேன். நல்ல வேளை இது மாதிரி பேனா அப்போ வச்சுருந்தேன். எடுத்து கொடுத்தேன். உடனே பேனாவை திறந்துட்டு டைட்டிலை அடித்தார். நான் எழுதியிருந்த டைட்டிலை எம்ஜிஆர் தன் கையால் அடித்தார். கதையை படிக்காமலே டைட்டிலை அடித்தா எவ்வளோ கோபம் வரும் ஒரு ரைட்டருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் கோபப்பட முடியாது. நான் கடவுள் முன்னாடி நிற்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கடவுள். அதனால் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஆனால் நான் கோபப்படலை. ஏன் அடிக்கிறாரு? படிக்கவே இல்லை, அடிக்கிறார். இங்கே வா. என்ன டைட்டில்? நான் எழுதியிருந்தது ஏழை அழுத கண்ணீர். இப்படி தான் எழுதியிருந்தேன். ஏன் அப்படி எழுதியிருந்தேன்னா, அவங்க அப்பா ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி. அவர் கஷ்டப்பட்டு தன் பையனை டிகிரி படிக்க வச்சிருப்பார். அந்த தொழிலாளியோட இவர் சொல்லும்போது சொல்லுவார் ஒரு இடத்துல, உங்கள் நெத்தியில் நான் வேர்வையை பார்த்துருக்கேனே தவிர உங்கள் கண்ணில் ஒரு நாள் கூட கண்ணீரை பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். முதல் தடவையாக உங்கள் கண்ணில் கண்ணீரை பார்க்குறேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு சீன் இருக்கு. அதனால் நான் ஏழை அழுத கண்ணீர், ஏழை அழுத கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் அவர் சொன்னார், இங்கே வா, இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோன்னா டைட்டில் சொல்லணும்ல. இந்த படத்தை பார்க்க போகிறேன், ஏழை அழுத கண்ணீர்னு சொன்னால் அது பாசிட்டிவாக இல்லை. டைட்டில் வேறு சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் அதில் நான் சொன்ன உடனே குமரி கோட்டம். ஏன் அந்த டைட்டில் சொல்கிறேன்? கதாநாயகி பேர் குமரி, அதனால் குமரி கோட்டம். ஏய், பொய் சொல்லாத, இது அண்ணாவோட டைட்டில்னு. யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல சிக்கல். 17 வயது 18 வயசுலையே. ஆனால் உண்மையாக அதான். குமரி கோட்டம் வந்து அண்ணா எழுதிய ஒரு கதை, சின்ன சிறுகதை. அதே மாதிரி நான் சொந்த படம் எடுக்கும்போது படத்துக்கு பேர் வச்சேன் ராஜபாட் ரங்கத்துறை, அதுவும் அண்ணாவோட கதை. இன்னொரு படம் எழுதுறேன், நீதிதேவன் மயக்கம். நீதிதேவன் மயக்கமும் அண்ணாவோட டைட்டில் தான். இப்படி டைட்டில் திருடிடுவேன். ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். என்ன நீ நல்லா வான்னு சொன்னது, எழுதுன்னு சொன்னது அண்ணா தான். நான் நடிக்கணும்னு ஆசையோடு தான் வந்தேன். சின்ன வயசில் கொஞ்சம் அழகாக இருப்பேன், அதனால் அப்படி ஒரு ஆசை. ஆனால் எழுதுன்னு சொன்னது அண்ணா தான். இது மாபெரும் உண்மை, மாபெரும் உண்மை. எந்த டைரக்டரை கேளுங்க, அவங்க 90% நடிக்க வந்தவங்க தான். அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. 2-3 படத்தில் நடித்தேன், மாட்டேன்னுட்டேன். ஏன்னா எவங்கிட்டே அடி வாங்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எவங்கிட்டே என் கேரக்டர் திட்டினா கூட எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பக்கூடிய ஒரு ஆள். அதனால் திறமை இருக்கு, மறந்து விடாதே. இதை யார் சொல்கிறாரு? இந்த ராசியான மாப்பிள்ளை சொல்கிறார். இந்த ராசியான மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரர் யார்? டைரக்டர். இந்த டைரக்டர் இதை சொல்கிறாருன்னு சொன்னால் அவருக்குள்ள ஆழமாக எல்லாமே பதிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் அவர் தயாராக இருக்காருன்னு தான் அர்த்தம்.
தயவு செய்து ஒரே ஒரு வரி சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். பட உலகம் டைரக்டர்களின் கையில் இருந்தால் படங்களின் வெற்றி நிச்சயம். அந்த டைரக்டர்கள் மட்டும் அதான் திறமை இருக்கிற எந்த டைரக்டரையாவது நம்பி நீங்க வேலையை கொடுத்தா அவன் தோக்க மாட்டான், உங்களையும் தோக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் உடல்நிலை சரியில்லாதனால அதிகமாக பேசல. போக வேண்டாம்னு என் மனைவி சொன்னாங்க. இந்த மாதிரி விழாக்களுக்கு வராமல் என்னால் வீட்டில் இருக்க முடியாது, அதனால் வந்திருக்கேன். நன்றி. இந்த பாடத்தை பாருங்கள், அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்டுங்க, வருகின்ற புதுமுகங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராசியான மாப்பிள்ளை வெற்றி படமாக அமைய என் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்திருக்க சார் வந்து எங்கள் படத்துக்கு வந்து ப்ளஸ் பண்ண வந்திருக்கு. பெரிய எங்களுக்கு பாக்கியம், எங்களுக்கு சாருக்கும் கேஜி சாருக்கும். எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உங்கள் பிளஸிங் சார். எங்களுக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக பிரம்மாக்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் ராசியான மாப்பிள்ளை படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு தொழில் தொடங்குவதற்கும் ரொம்ப ராசி வேணும்னு சொல்லுவாங்க. பட் இதில் ராசியாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ராசியான மாப்பிள்ளை எல்லோருக்கும் பிடித்த மாப்பிள்ளையாக வெற்றி வர வாழ்த்துகிறேன். இந்த படத்தில் என்னுடைய பங்கும் ஒரு தொழில் இருப்பதில் இந்த படக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தின் இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில் பேசி பழக்கமும் இல்லை, சட்டுன்னு பேச சொல்லிட்டாங்க. வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ராசியான மாப்பிள்ளை உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்கில் நம்ம எல்லாருமே இதே மாதிரி இன்னும் பெரிய க்ரௌடோடு நம்ம மீட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு அதுக்கு மேலே பேச தெரியாது. சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் வேணா. ஏன்னா சட்டுன்னு கூப்பிட்டு என்னை நன்றி உரை சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. பெரியவங்களும் ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். நன்றி. நன்றி மேடம். முதல் மேடை சிறப்பான மேடை அமைச்சர் அவர்கள். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் மேலே இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராசியான மாப்பிள்ளை, ராசியான பொண்ணு, ராசியான பையன், ராசியான அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜஜோதி வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு டைட்டில் வைக்கவே இல்லை யாரும். 100 வருஷம் ஆச்சு, எத்தனையோ டைட்டில் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் தேர்ந்தெடுத்து பதிவு பண்ணி நீ அற்புதமான ப்ரொடியூசர் 2 பேருமே பார்த்தேன். 2 பேரும் முகமும் புன்னகை மன்னன் மாரியே இருக்காங்க. பாலு ஜுவல்லரி பாலு மாரியே இருக்காங்க 2 பேருமே. ஏன்னா படம்னா இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம ஒரு யார் கேட்டாலுமே என்ன படையோ ராசியான மாப்பிள்ளை ராசியான மாப்பிள்ளை சொல்கிற மாரி ஒரு எல்லார் வாயிலும் வர மாரி இருக்குது. அதனால் இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக போய் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அவர் ராசியான ஆளியா, ஒரு ராசியான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியான மாப்பிள்ளைன்னு முத திரை உலகத்தில் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு தமிழ் டைட்டில் வச்சுருது எங்கள் சங்கத்துக்கும் பெருமை, என்னுடைய டைரக்டர், எங்களுடைய தயாரிப்பாளர் வந்திருக்க அத்தனை பேருக்குமே பெருமைன்னு சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா மிகப்பெரிய அடுத்த இதேமாதிரி தமிழ் எல்லாம் டைட்டில் வைப்பாங்க. எப்படின்னா தமிழ் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க. ஏன் இன்றைக்கி பிரதமர் நேற்று கூட குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கூட தமிழில் தான் முதல்ல உரையாற்றினார். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பினால் யாரும் கெடுத்ததே கிடையாது. இந்த ராசியான மாப்பிள்ளை அற்புதமான பிடிச்சரை இவங்க சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணமான நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். திருமதி
பொன்னாடை பொறுத்து மகிழ்விக்கிறார். அடுத்ததாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கங்களும். ராசியான மாப்பிள்ளை உண்மையிலே ராசியான ஒரு மாப்பிள்ளை தான். அதனால தான் அது யாருன்னு அவர் காட்டாமல் ஒரு கேள்விக்குறியை போட்டு வச்சுட்டாரு. நல்ல உண்மையிலே டைட்டில்லே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சொல்ல சொல்ல ராசியான மாப்பிள்ளைன்னு சொல்ல அந்த வைப்ரேஷன்லேயே அதனுடைய எனர்ஜி வந்து ஏறும். ராஜஜோதி அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டாம். 24 மணி நேரம் அவர் சொன்னார்ல என்னுடைய நண்பர்கள்னு. எப்போ போனாலும் நீங்கள் போனால் பார்க்கலாம், ஏவிஎம் கேன்டீன் தான் அவங்க டிஸ்கஷன் இடம். சுற்றி 10 பேர் உட்காந்துட்டு படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ போனாலும். ஆமாம், கவலை இல்லாத மனிதர். நான் உண்மையிலே அவர்கிட்ட கேட்டேன், சார் திடீர்னு ஒரு நாள் வந்து கையை கொடுத்துட்டு சொன்னார், சார் நம்ம படத்துக்கு வந்து கேஜி ப்ரொடக்ஷன்ஸ் கண்ணன்ற ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டார். சார் என்ன சார் நிஜமாவா சொல்கிறீங்க? நீங்களே தானே படம் வாழ்த்துக்கள் சார் நீங்களே தானே படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு. இல்லை சார் சொன்னேன் சார், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சார் அதிகமாக்கியிருக்காரு. அதாவது நீங்களாம் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் இதாக பண்ணலாம், என் காஸ்ட்டா நான் தான்டா ப்ரொடியூசரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. ஆனால் இன்னொரு மனிதர் வந்து நீங்கள் உங்களை நம்பி வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களை நம்பி படத்தை கொடுத்துருக்காங்கங்கும்போது உங்களுடைய பங்களிப்பு என்பது இரட்டிப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் எப்போயுமே கரெக்டாக கதைகளை முடித்து வைத்து கொண்டு, இப்போயே அவர்கிட்ட கேட்டால் எல்லாமே ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். இன்றைக்கி வரவங்க கொண்டுட்டு வராங்களா பவுண்டுன்னுவாங்க. இன்றைக்கி எந்த கம்பெனிக்கு போனாலும் முதல்ல வந்து கதையை கேட்கறது கிடையாது, சார் நீங்கள் பவுண்டு கொடுத்துட்டு போங்க நாங்கள் படிச்சுட்டு சொல்கிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு புரியல பவுண்டுனா என்னன்னு. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் அந்த அளவுக்கு வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டோடு வந்து ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க, சீன் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சீனை பார்க்க அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய படத்தை வந்து ஒரு பார்த்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ராஜஜோதி இதை தயாராக வச்சுருக்காரு. அதனால் இந்த படம் நிச்சயமாக வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவும் இதனுடைய வெற்றியில் வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா கண்ணன் சார் அவர்கள் அவ்வளவு எளிமையாக சிம்பிளாக எல்லாரையும் கூப்பிட்டு, உண்மையிலே இது போன்ற தயாரிப்பாளர்கள் திரைத்துறைக்கு வர வேண்டும். ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம இணை தயாரிப்பாளர் பேசும்போது வெங்கடேஷ் பேசும்போது என்ன சொன்னார்னா, சின்ன இயக்குனர்களுக்கு நானும் சின்ன இயக்குனர் தான் மறந்துடாங்க. இல்லை, ஒரு சார் சொன்ன மாதிரி தான், அதாவது முரளி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் என்பவர் சரியான தயாரிப்பாளர் சினிமாவுக்கு கிடைத்தால் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அவரை நம்பி நம்ம வந்து தினசரி சாப்பாடே சாப்பிடுவோம். அதுதான் சினிமா.
இன்றைக்கி வந்து அவருக்கு அற்புதமான அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அவரை கொண்டுகிட்டு வந்தவர் நம்ம அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதே மாதிரி வந்து குகநாதன் சார் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா நம்மளாம் சினிமாவை தேட்டரில் பார்த்த காலத்தில் அவர் சினிமாவை பார்த்து முடிச்சிட்டாருன்னா படித்து முடிச்சிட்டாரு. அவ்வளவு இதாக பண்ணி புரட்சி தலைவர் அவர்களுடைய கையாலே அத்தனை விருதுகளையும் பெற்று தமிழ் திரையுலகில்னு கூட சொல்ல முடியாது, திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து வைக்கும் குகநாதன் அவர்களின் வாழ்த்துகள் கிடைத்தது. மோதிர கையால் கூட்டு என்று சொல்வார்களே, அது போன்றதுதான். இந்த படத்தை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடித்து ஒரு நல்ல நேரத்தில், ஏன்னா இன்றைக்கி படம் முடிக்கிறது கூட ஈஸியாகிடுச்சு. முரளி அண்ணனை வச்சுட்டு நான் பல மேடையில் இதைத்தான் சொல்கிறேன், அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளவு கடினமானதாக இருக்குது. போராடி தான் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே முடித்து வச்சிட்டோம், படம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வெளியீடு வந்து கிடைக்கும், நல்ல அப்போசிங் இல்லாமல். ஏன்னா சின்ன படங்கள்னு சொல்லும்போது அதுக்கு அப்போசிங்கிறது வந்ததுன்னா, பெரிய படம் வந்ததுன்னா நமக்கு தேட்டரே கிடைக்காது, முதல்ல நல்ல தேட்டரே கிடைக்காது. அதனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற அளவுக்கு கையில் பொருளை வச்சுக்கிட்டு விற்று பார்க்கலாமே, ஈஸியாக இருக்கும். அதனால் சார் செய்வாருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா கண்ணன் சாரோடைய திட்டமிடல்ங்கிறது தெளிவாக தெரியுது. இங்கே பார்க்கும்போதே வெளியில் ஒரு பூஜையை முடிச்சிட்டாரு, உள்ள வந்து 2 குத்துவிளக்கு, பெரிய குத்துவிளக்கு வச்சு உள்ள ஒரு பூஜை போட்டு ஸ்டேஜில் அற்புதமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு ராசியாக இருக்குது சார். ராசியான மாப்பிள்ளை, நிச்சயமாக ராசியான மாப்பிள்ளை தான். நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இறைவனை மிகவும் நம்புகிறவன். இறைவனின் தான் என்னை உருவாக்கினான் என்று நான் நினைத்திருக்கின்ற காரணத்தில் அள்ளித்தரும் அண்ணாமலையார் என்ற இறைவனுக்கு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன். எனது நண்பர்கள் தான் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ராசியான மாப்பிள்ளையை இந்த டைட்டிலை நினைத்ததும் என் நண்பர்கள் இதை செய்யலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். சரி என்று நானே அதை தயாரிக்கலாம் என்ற முடிவெடுத்து இருக்கின்ற பொழுது அன்பிற்குரிய நண்பர் வெங்கடேசன் அவர்கள் என் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய நண்பரை பார்த்து அண்ணன் அவர்கள் ஆர்ஜே பிலிம்ஸ் அண்ணன் கண்ணன் அவர்கள் தயாரிப்பாளரை கூப்பிட்டு பேசும்பொழுது கேஜி கம்பெனியின் தயாரிப்பாளராகிய அண்ணன் கண்ணன் அவர்கள் என்னை கூப்பிட்டு கதை கேட்டார். கதையை நான் அதிகமாக சொல்லவில்லை, ராசியான மாப்பிள்ளை என்று கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொன்னேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படி என்று சொன்னேன். ஆனால் நம்பிக்கை இவ்வளவெல்லாம் அவருக்கு என் மீது வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எதை வைத்து அவர் என்னை நம்பினார் என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தயாரிப்பாளர் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்னை வந்து கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பது என்பது இறைவனுக்கு தான் நன்றி சொல்கிறேன். அண்ணாமலையாருடைய அருள் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் கேட்குறார்கள், என்ன தயாரிப்பாளர் உன்னை கூப்பிட்டு ஐஸ்வர்யமாக இருக்கிறது, படத்துக்கு நாங்கள்லாம் அலைகிறோமே என்கிறார்கள். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று. அப்படி இருக்கின்ற பொழுது இதை வந்து படம் எடுக்கலாம் என்ற தைரியத்தை எனக்கு வரவழைத்தது எனது அருமை நண்பர் தங்கராஜ் அவர்கள். சிலிண்ட் போஸ்ட் ஸ்டுடியோ வைத்திருக்கிறார். படம் எடு, நான் பார்த்து கொள்கிறேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்று சொல்லி தைரியமாக என்னை இறக்கினால்தான் அதிகமாக நான் இறங்கினேன். அதேபோல் ஒவ்வொரு நண்பர்களும் இன்று இருக்கின்ற நிறைய நண்பர்கள் தான் எனக்கு அதிகம். நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். அதுபோல் இது ராசியான மாப்பிள்ளை ஒரு நல்ல கதை. முதலில் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வதற்கு ஒரு பெண் எவ்வளோ போராடுகிறாள், ஒரு ஆண்மகன் எவ்வளோ போராடுகிறான், வாழ்க்கையை ஏன் அவர்கள் சரியாக வாழவில்லை, அதில் வருகின்ற டைவர்ஸ் பிரச்சனைகள், அது வாழ நினைத்தால் வாழலாம் என்ற கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு எங்கு ஒளிந்தாலும் உறவுகள் விடுவதில்லை, உறவுகள் என்பது நாம் ஒளிந்தாலும் விடுவதில்லை என்ற சில கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு ராசியான மாதிரி நல்ல கதை. எந்தவித ஆபாசங்களோ கொலை வெட்டு குத்து இருக்காது, நல்ல நகைச்சுவை படம். இதில் வந்து நடிகர்களை ஏன் போடவில்லை என்றால், யார் போட வேண்டும், அவர்கள் போடவில்லை இவர்கள் போட என்ற யாருக்கும் வருத்தமும் வரக்கூடாது. அண்ணன் அவர்கள் சொன்னேன், நீங்கள் எதை வேணாலும் செய்யல் என்று கண்ணன் சார் அவர்களும் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவ்வளவு நம்பிக்கை வைத்து எனக்கு இந்த திரைப்படத்தை கொடுத்ததற்கு மிகப்பெரிய வெற்றி இருக்க நான் உழைப்பேன், எனது நண்பர்கள் உழைப்பார் என்று உறுதி கொள்கிறேன்.
இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த தயாரிப்பாளருக்கு நன்றியை கூறி அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணிவாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ராசியான மாப்பிள்ளை பட துவக்க விழாவிற்கு இங்கே வருகை தந்துள்ள மீடியா நண்பர்களையும் திரையுலக பிரம்மாக்களையும் வருக என்று வரவேற்கிறோம். ரொம்ப நாள் கழித்து பூஜை போடுறாங்க துவக்க விழா. வழக்கமாக ஸ்டுடியோக்களில் பூஜை போடுறதெல்லாம் ரொம்ப காலியாகிடுச்சு. படம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரெஷ் ஷோ போடுவாங்க, ப்ரெஸ் மீட் நடத்துவாங்க, சக்ஸஸ் மீட் நடத்துவாங்க. இப்போ வந்து பூஜை போடுற அளவுக்குன்னா இப்போ சினிமா மறுபடியும் ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மேடையில் அமர்ந்திருக்கிற விசி குணநாதன் சார் வந்து என்டிஆர், எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா 5 முதல்வர் கூட பணியாற்றியவர் அவர். இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் சார் முதல்வர் ஸ்டாலின் கூடயும் அவர் தொடர்பில் இருக்கிறவர். அவர் இந்த விழாவுக்கு துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறது வந்து இந்த ராசியான மாப்பிள்ளை குழுவினர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கலாம். அதே மாதிரி ஊமை விழிகள் படத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய சக்ஸஸ் படங்களை கொடுத்துட்ருக்கிற அரவிந்தராஜ் சார் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே பிறந்தவன்னு சொல்லலாம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் கூப்பிட்டா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, புதுமுகங்கள் நடிக்கிற படங்களுக்கு, புதுமுக இயக்குநர்கள் நடிக்கிற படங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதை தங்களோட ஒரு கடமையாக நினச்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பலத்தை கரகோஷத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி தன்னுடைய மனசில் இருக்கிறத அதை மறைக்காமல் சட்டுன்னு பட்டுன்னு சொல்லிவிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது இன்றைக்கி அன்புச்செழியன். அவர் வந்து சில பேருக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு கைத்தறி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி செல்வா கேமராமேன் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இளைய தளபதி விஜயோட மாமா அவர். எஸ்ஏ சந்திரசோட உறவினர். அதான் அந்த ஃபுல்லாக இருக்கிறவர். ஆனால் அந்த எந்தவித பந்தாவும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்காண்டி ஒரு நல்ல திங்கிங்கில் இருக்கிற ஒரு கேமராமேன் செல்வா. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் வந்தாலும் சிறப்பான ஆட்கள் அழைத்த வெங்கட் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம். பிஆர் வெங்கட்டுக்கு. இந்த வெங்கட்டை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை வந்து காட்டினது இந்த படத்தோட இயக்குனர் ராஜஜோதின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அது வரைக்கும் அவர் சினிமா படிச்சுட்டு இருந்தவருக்கு சினிமா தெரியாது. சினிமானா எப்படி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து சினிமாலாம் காட்டினவர் ராஜஜோதி. அந்த ராஜஜோதி அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் மறுபடியும் படம் எடுக்க வந்த பிறகு அதே பிஆர்ஓ வெங்கட்டை கூட்ட பண்ணியிருக்குது. சினிமாவில் நன்றியும் விசுவாசமும் இன்னும் வந்து சாகலை, மறைக்கலை, மறுக்கப்படலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு தெரிவிக்கணும். ஏன்னா கண்ணன் சார் அவருக்கு, கண்ணன் வெங்கடேஷ் 2 பேருக்குமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆர்டிஸ்ட்டை நம்பி படம் எடுக்காமல் புதுமுகங்களை நம்பி அது கதையை நம்பி படம் எடுக்க வந்திருக்கிறாருன்னா முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தார்னா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரியில். இந்த மாதிரி புதுசாக வந்து படம் எடுக்க வரவங்களால தான் இன்றைக்கி சினிமா செழிப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம், வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி படங்களில் என்ன சம்பளம் கொடுத்தாலும் நடித்து தரேன் அப்படின்னு சொல்லி வர்றவர் தான் முத்துக்காலை. பணத்தை பெருசாக நினைக்காம ரன்னிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறவர். அதே மாதிரி ராதிகா மாஸ்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்ல செலவு பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எந்த விதத்துலையும் குவாலிட்டி குறையாமல் பார்த்துக்கிறவங்க தான் ராதிகா மாஸ்டர். அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நான் நிறையா படங்களில் அவங்க வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்கள பார்த்துருக்கேன், பழகிருக்கேன்.
அதே மாதிரி இந்த இப்போ வந்து பேசிட்டு போனாங்களே மான்குட்டி ஹீரோயினி ஹேமலதாவையும் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடிகையெல்லாம் அவங்க நடித்த படங்களுக்கே ப்ரொமோஷனுக்கு வர்றதில்ல. இவங்க வந்திருக்கிறாங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிறப்பு இவங்களுக்கு. அதுக்காக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கும் ப்ரெஸ் ஷோக்கும் வராமல் இருந்துடாதீங்கம்மா இந்த படத்தில் நடிச்சுட்டு. ஸோ இப்போ தயாரிப்பாளர் வந்து குடும்பத்தோடு வந்து தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் இப்போ பார்ட்னராக இருக்கட்டும் எல்லாம் ஃபேமிலியாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு துவக்க வச்சுருக்காங்கன்னா முதல்ல அவங்களோட இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா சினிமானாலே மோசம் போகக்கூடாது சொல்கிற இந்த காலத்தில் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த மாதிரி ராசியான மாப்பிள்ளைங்கிறது அன்புச்செழியன் சொன்ன மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு டைட்டிலு. ஏன்னா கிட்டத்தட்ட 350 படங்களுக்கு மேலே தன்னோட பங்களிப்பு அனுப்பிச்சார். விசி கோகுநாத் சார் கூட இந்த டைட்டிலை வைக்கல இது வரைக்கும். எப்படி விட்டாருன்னு தெரியல இந்த மாதிரி. ஏன்னா அவரோட டைட்டில் எல்லாமே ஒரு மேன் பவராக இருக்கும், ஒரு கேட்சிங்காக இருக்கும், அது ஈஸியாக வந்து வாயில் நுழைகிறதா இருக்கும். அந்த மாதிரி டைட்டில் வைப்பார். ஏன்னா அவர் எம்ஜிஆர் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தவர், கலைஞர் கூட பழகினவர். ஸோ அவரே இந்த மாதிரி டைட்டில் வைக்கலைங்கிறது ஒரு சிறப்பு அம்சம்தான். அந்த விதத்தில் இந்த டைரக்டர் ரொம்ப பாராட்டுக்குரியவர். இல்லை ராசியான மாப்பிள்ளை நீங்கள் வைக்கல. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சோசியல் மீடியா, அதாவது ஊடகம், பத்திரிக்கையாளர்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கமர்ஷியல் ஹீரோக்கள் ஒரு 12 பேர் இருக்கிற படத்துக்கு மட்டுமே வந்து பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து நியூஸு ஸ்டில்லு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். ஏன்னா ஞாபக மருதி இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு இது ஞாபகமே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வர்றது விஷயம் நாளைக்கு மறந்துடுவாங்க, நாளைக்கு வேற ஒரு நியூஸ் வந்துடும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி படங்களுக்கு, ராசியான மாப்பிள்ளை மாதிரி படங்களுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நீங்களும் சினிமாவில் ஒரு அங்கம், அதை மறந்துடாதீங்க. இந்த இண்டஸ்ட்ரி, இந்த தயாரிப்பாளர், இந்த மாதிரி குழுவினர் நல்லா இருந்தால் தான் நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கும் சரி, தொலைக்காட்சி தோழர்களுக்கும் சரி, இணையதள நண்பர்களுக்கும் சரி, புகைப்பட கலைஞர்களுக்கும் சரி, வியாபார தொடர்பாளர்களும் சரி, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால், இவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியுங்க. அதை மனசில் வச்சு நீங்கள் இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுங்கள். மறுபடியும் இந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ராசியான மாப்பிள்ளை படப்பூஜையில் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கேஜி ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட் மூவி. ஸோ வெரி கங்க்ராச்சுலேஷன் சார் தயாரிப்பாளர்களுக்கு. அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த இணை தயாரிப்பாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கு குண விழாவிற்கு அழைத்த கேஜி சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் பேசி எனக்கு எதுவும் பழக்கம் இல்லாததுனால என்னால் எதுவும்
இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பாசிட்டிவான டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நெகட்டிவ்லேருந்து நம்ம வெளியில் வரல. நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு விஷயத்த பார்த்துட்டு தான் பாசிட்டிவ்க்கு மூவ் பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம பேசும்போதே ராசின்ற ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த ராசியோடவே நம்ம பயணிக்கிறதுக்கு இந்த கம்பெனி நல்லபடியாக உதவி செஞ்சு இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு நானும் ஒரு கருவியாக இருக்கிறேன் அப்படின்றதுல பெருமைப்படுறேன். தேங்க்யூ.